50 days 1 lakh சேலஞ்ச் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஜூன் ஃபஸ்ட் ஆர்டரை எடுத்துட்டேன். ஆக்சுவலி எங்கே ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தேன்னாக்கா ஹரிபவன் ப்ரூக்ஃபீல்டில் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு டெலிவரி லொக்கேஷன் வந்துட்டேன். இப்போ டெலிவரி முடிச்சுட்டு அடுத்த ஆர்டருக்கு போகலாம். பாய். டேஸில் 1 lakh ஏர்ன் பண்ணுறது மட்டும் நம்ம லட்சியம் இல்லை. வெயிட்டு தாறுமாறாக ஏறி போயிட்டோம் மக்களே. அட்லீஸ்ட் ஒரு 25 கிலோவாவது குறைக்கணும். ஒரு நாளைக்கு 1/2 kg குறைக்கணும். அந்த 50 நாளில் 25 கிலோவை குறைச்சிட்டு வீடியோ போடுறேன். எங்கே போட்டிருக்காங்கன்னா ஸ்டார் அம்பத்தூர் பிரியாணியா அங்கே போட்டிருக்கான். 145 ரூபா போட்டிருக்கான். சூப்பர்ப்பா. இந்த வர்றேன் பிக்கப் லொக்கேஷனுக்கு. அடுத்த ஆர்டர் எங்க போட்டிருக்கான் ரிட்டர்ன் போர்க்குன்ட்டு அவினாசி ரோட்ல போட்டிருக்கான். எவ்வளவு போட்டிருக்கான்? 145 ரூபா போட்டிருக்கான் மக்களே. எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவோம். அடுத்த ஆர்டர் போட்டிருக்கா ரிட்டர்ன் பார்க்ல 160 இந்த சூப்பர்ப்பா. இதான் வந்துட்டேன் ராஜா. வெயிட் பண்ண ராஜா. ஆர்டர் முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் எங்கே போட்டிருக்கான்னா அக்ஷயாவில் போட்டிருக்கான். 165 ரூபாய்க்கு போட்டிருக்கான். வாங்க பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேன். டெலிவரி கம்ப்ளீட் பண்ணலாம். பிக்கப் பண்ணிவிட்டு போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். ஃபுட்டு பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ எடுத்துகிட்டு எங்கே போகிறேன்னா குனியமுத்தூர் போயிட்டுருக்கேன். ஸோ டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து வரேன். அக்ஷயாவிலேருந்து எடுத்துகிட்டு போய் குனியமுத்தூரில் டெலிவரி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறா. ஒரு 30 ரூபா ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் தரேன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நானும் வெயிட் பண்ணான்ட்டு போய் ராகம் பேக்கரில் ஒரு பிளாக் டீயை சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். ஆர்டர் போட்டான். சரி பிளாக் டீயை குடிச்சிட்டு போகலான்னு பார்த்தாக்கா மறுபடியும் ஒரு மல்டி ஆர்டர் போடுவானா? எங்கே அபிதாவில் போட்டிருக்கான். அபிதாலேருந்து எடுத்துகிட்டு போகணும். மக்களே வணக்கம். 50 days 1 lakh சேலஞ்சில் இன்றைக்கி ஜூன் 1 டே 1 மார்னிங் 11 AM ஆஃப்டர்நூன் 3 PM வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறோம்னா 1200 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். ஸோ 3 to 7 எவ்வளோ ஏர்ன் பண்ணுறன்றத 7 o'clock வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. இதெல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. என்னடா அதுக்கப்புறம் வீடியோ காணும்னு பார்க்காதீங்க. இது ஒரு சம்பவம் நடந்துருச்சு மக்களே. எது ஸ்டார்ட் பண்ணாலும் என்னென்ன கிறகம் ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது. நேற்று ஆரம்பித்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தாக்கா மொபைல் சார்ஜ் அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிது. என்னடா மொபைல் சார்ஜ் டவுன் ஆகுதுன்னு பார்த்தாக்கா நான் ஆக்சுவலி வண்டியோட பேட்டரியிலேருந்து லைன் பண்ணி கொண்டாந்து மொபைலுக்கு சார்ஜ் ஏறுற மாதிரி ஒரு செட்டிங் போட்டு வச்சுருந்தேன். அந்த இது பிடிங்கிச்சு ஃபஸ்ட்டு. சரி அப்படின்ட்டு அதை மாற்றிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சு 9 மணி வரைக்கும் ஓட்டிகிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா வண்டியிலேருந்து புகையாக கக்குமாம்மா. என்னடா அப்படின்னு பார்த்தாக்கா பக்கத்தில் இருக்கிற சொல்லி சொல்லிட்டு அண்ணா போரை பிரித்து பார்க்கணுண்ணா, போர் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி மெக்கானிக் சொல்லிட்டாப்புல. அதனால் நான் அப்படியே நைட்டு 9 மணி வரைக்கும் தான் மக்களே வண்டி ஓட்டினேன். ஆக்சுவலி 1896 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன். அந்த இன்சென்டிவ்லாம் கட்டினதுனால ஒரு 600 ரூபா கட்டாகி போச்சு. என்னவோ நேற்று ஒரு 2400 ரூபா ஏர்ன் பண்ணியிருப்பேன். அதுதான் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, நல்லது நடக்குதுன்னா நல்லது நடந்துக்க வேண்டி தான். நேற்று நம்மளோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1500 ரூபாய். நான் காலிலேருந்து 300 தான் பெட்ரோல் அடிச்சிருந்தேன். ஒரு 1500 தான் ஏர்ன் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டே வந்து 1300 தான் சம்பாதிச்சிருக்கேன். டே 2 வண்டி இன்னும் ஒர்க் ஷாப்பில் தான் இருக்குது. நாளைக்கு காலையில் தான் வண்டி கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி லீவ் போட்டாச்சு. இன்னைக்கு டே 2 வந்து லீவுன்னு போட்ட வேண்டியதான். டே 3 வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறேன்.
50 days 1 lakh சேலஞ்சில் டே 3 தான் நமக்கு நல்ல நாள் ஆரம்பிக்கும் போல் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதோ நடக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா நேற்று கண்டிப்பாக இந்த வண்டி ப்ராப்ளமோ இல்லை மொபைல் ப்ராப்ளமோ இல்லாமல் இருந்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 4500 கன்ஃபார்மாக ஓட்டியிருந்துருப்பேன். ஏன்னா நேற்று அந்தளவுக்கு ஆர்டர்ஸ் நிறையா விழுந்துச்சு. கிட்டத்தட்ட 9 மணிக்கெலாம் நான் வந்து 26 ஆர்டர் முடிச்சு வச்சிட்டேன். அது என்னன்னு தெரில, வண்டி இப்படி நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு. அப்புறம் தம்பி ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். ஆனால் அது மாதிரி நான் ஸ்விக்கியில் ஜாயின் பண்ண போகிறேண்ணா அப்படின்னா, சரி ஜாயின் பண்ணி தம்பி, ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் ரெஃபர் பண்ணி விடுங்கண்ணா. ஏன் தம்பி அப்படின்னு, இல்லை நான் ரெஃபர் பண்ணால் ரெஃபர் போனஸ் கிடைக்கும்ல அப்படின்னாப்புல. சரிங்க தம்பி, நான் ரெஃபர் பண்ணி விட்றேன் தம்பி அப்படின்ட்டு ரெஃபர் பண்ணி கூப்பிட்டேன். பையன் நம்ம நல்லாவே ஓட்டினாப்புல. நேற்று தான் ஜாயின் பண்ணாப்புல. நேற்றே கிட்டத்தட்ட ஒரு 45 ஆர்டர் ஓட்டினாராம். அவர் 4800 ஏர்ன் பண்ணுன்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னாப்புல. சரிடா தம்பி, ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படியும் நான் விட மாட்டேன். இந்த 50 நாள் குறிக்கோளோட ஓட்டி 1 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணியே தீரணும்னு முடிவில் இருக்கிறேன். கண்டிப்பாக ஏர்ன் பண்ணிவிடுவேன் மக்களே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேங்க்யூ. வரும் ஆனால் வராது.